சில பேர்லாம் கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடணும் ஆண்டவரே, 1000 பேருக்கு சாப்பாடு போடணும், 5000 பேருக்கு சாப்பாடு போடணும். கிராண்டாக எல்லோரும் தெரிஞ்சவங்களாம் வராங்க இல்லையா கல்யாணத்துக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 பேர் தேர்றதே பெரிய விஷயம். ஏதாவது ஒரு 5 குடும்பத்துக்குள்ளே இது வராதுன்னு இருக்காது இல்லையா? அவனு உன்னிடத்தில் உண்டு, இதை போய் சொன்னான்னா அவன் டென்ஷன் ஆகிடுவான். ஏன்டா என்னை கல்யாணத்துக்கு கூப்பிடல, ஏன்டா படுவாய் இப்படி பண்ணேன், நான் உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணேன் எல்லாம் சொல்லுவான். நியாய தீர்ப்பின் வசனம் இப்படி சொல்லுது, நான் லூஸ் ஆகிட்டியாடான்னு கேட்பான், மென்டலான்னு கேட்பான். கேட்பானா கேட்க மாட்டானா? என்னை கேட்டுக்கொண்டு தேவனுடைய ஜனமே, சத்தியத்தின் மீது சத்ருவா என்ன படுகிறதெல்லாம் இங்கே தான். இல்லை எல்லோரும் வேணா எல்லாரோடு நான் கை கோர்த்து தோழமை பாராட்டணுன்னாக்கா அது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் இது மிக முக்கியமான இடம். அங்கே போய் நம்ம முழிக்கக்கூடாது, அங்கே போய் நம்ம முழிக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே என்ன சொல்லுது? சமாதானத்தின் தேவன் சாத்தானவங்க பார்த்து கட்டி போடுகிறார். இந்த வசனம்லாம் இருக்குது வேதத்தில். தாய்க்கும் மகளுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ண வரல, பிரிவினையை உண்டு பண்ண தான் வந்தேன், அக்கினி அனுப்ப வந்தேன். எஸ் கம் டு கிரியேட் டிவிஷன். பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கை, பிரிவினை இல்லை. இது நமக்கு ஒத்து வராது. இந்த ஆகாரம் நமக்கு ஒத்து வராது, இந்த சவகாசம் நமக்கு ஒத்து வராது. இது எவ்வளோ நெருக்கமான சொந்தங்கள் இப்படியெல்லாம் போய் மாட்டிருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் தனித்து நின்று தான் ஆகணும். சபைக்கு வைக்கிற சோதனை இந்த வாரத்துலேயும் வரலாம், இந்த மாதத்துலேயும் வரலாம். ஆனால் இது எனக்கு தெரியலன்னு சொல்லவே முடியாது. யூடியூப்லேயும் பாட்காஸ்ட் பண்ணியாச்சு, நேர்லையும் கேட்குறீங்க. புரிந்து செயல்படுங்க. கண்களை மூடி கத்தை நோக்கி பார்ப்போம். சாயந்தரம் பேலன்ஸ் இருக்குது, வராமல் இருக்காதீங்க. ப்ளீஸ் கம் அண்ட் அட்டெண்ட் தி ஈவினிங் சர்வீஸ். மீதியான காரியங்கள் பெருக்கும சபையில் சாயந்தரத்தோடு முடிச்சிடலாம். 3வது சபை முடித்த ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. இன்னும் 4 சபை இருக்குது. கர்த்தர் எப்போ அதை முடிக்க வைக்கிறாரோ தெரில. 3 சபையும் தனித்தனியான மெசேஜஸ் இருக்குது. ஏத்ரா, எபேசு, இப்போது பெருக்கமு சபை. இன்னும் 4 சபை இருக்கிறது. அதை நம்ம பார்ப்போம் ஏற்ற வேலையில். சாயந்தரம் மீதியான பெருக்கமு சபையினுடைய மீதியான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலை ஆராதனை இறங்கின கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய ஆத்துமாவை ஆண்டவரை கொழுந்து விட்டு எரிய செய்யும். சத்தியத்துக்கு விரோதமாய் போகாதவனும் கர்த்தங்களை தடுத்தாட்கொள். எந்த ஐக்கியத்திலும் போய் சிக்கிக்கொள்ளாமல், எந்த நாசமோசங்களுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்ளாமல் கர்த்தர் பாதுகாத்துக்கொள். இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முளை நாமத்தை ஸ்தோத்திரே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, சகல உபாரம் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியம் நம்ம நேரோடு கொடுத்து சதா காலம் சொல்ல பிரசவன் கூட இருப்பதாக, ஆமென், ஆமென். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாயந்தரம் 6:30 மணிக்கு சபை சர்வீஸ் இருக்குது, வந்து கலந்து கொள்ளுங்கள். இப்போ 11 மணிக்கு இங்கிலீஷ் சர்வீஸ் இருக்கும், ஆன்லைனில் வரங்க, வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம். தனிஜபம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புங்க எல்லாம்.